ஒரு விவசாயி விதைகளை விதைக்கச் சென்றார். சில விதைகள் பாதையோரத்தில் விழுந்தது. பறவைகள் வந்து அவற்றை கொத்தி சென்றது. சில விதைகள் பாறை நிலத்தில் விழுந்தது. அவை முளைத்தது, ஆனால் ஆழமான வேர் இல்லாததால் காய்ந்து போயிற்று. சில விதைகள் முட்செடிகளுக்கு நடுவே விழுந்தது. முட்செடிகள் வளர்ந்து விதைகளை நெருக்கி அவை பலன் கொடுக்காமல் போயிற்று. ஆனால் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. அவை வளர்ந்து 100 மடங்கு பலன் கொடுத்தது. இந்த கதையின் பொருள் என்னவென்றால், விதை என்பது கடவுளுடைய வார்த்தை. வெவ்வேறு நிலங்கள் வெவ்வேறு வகையான மக்களை குறிக்கின்றது. சிலர் வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடுகிறார்கள். சிலர் வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் சோதனை வரும்போது அதை விட்டுவிடுகிறார்கள். சிலர் உலக கவலைகளாலும் பணத்தின் மயக்கத்தாலும் வார்த்தையை நெருக்கி பலன் கொடுக்க முடியாமல் போகிறார்கள். ஆனால் சிலர் நல்ல மனதுடன் வார்த்தையை கேட்டு அதை புரிந்து கொண்டு பொறுமையுடன் பலன் கொடுக்கிறார்கள். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, அற்பமான உலக காரியத்திற்காக நித்திய ஜீவனை இழந்துவிடாதே.